அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். கும்பராசி நேயர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன். ஜென்மத்தில் ராகு பகவான் நம்மிடம் செய்வார். குரு நல்ல இடத்துக்கு போறாரா? என்ன குரு இவ்வளவு நாளா பார்த்துக்கிட்டு இருந்தார், 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்து 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்பு. பாதி வருஷமா பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது, கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கக்கூடியது, தொழில் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து, அலைச்சல் சார்ந்து. வெளிநாடு போயிடுறேன் மேடம், கம்மனுக்கு வெளி மாநிலமாவது போயிடுறேன், நான் ஒரு கேரளா பக்கம், கர்நாடகா பக்கம் எங்கேயாவது ஒன்று ஓடிடுறேன் அப்படின்னு அந்த புலம்பல்கள் இருக்கும் மனசுல. எப்படியும் ஒரு குதிரை மாதிரி அப்படியே கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஆனால் நீங்க தூங்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். நரம்பு பிரச்சனையை கொடுத்துருங்க. யாருக்குங்க? கும்பத்துக்கு நரம்பு பிரச்சனையை கொடுத்துரும். செவ்வாய் புதன் சனி பகவான் 2ல இருந்து பிறக்கிறாருல, குடும்பஸ்தானத்துல சண்டை சச்சரவு, கணவன் மனைவியிட சின்ன சின்ன பிரச்சனைகள், பிளவுகள் போகலாம். பிரிவினையா இருந்துட்டா, நல்ல பிரிவினையா இருக்கட்டுமே. வேலைக்கு போனோம், ஏமா 20,000 சம்பாதிக்கிறேன், 40,000 சம்பாதிக்கிறேன், அங்கே போனால் 1 லட்சம் கிடைக்கும், போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வாங்க. 7.5 ஸ்தாக்கம் நீங்கும். 2ஆம் இடத்து சனி பகவானுடைய தொந்தரவு நீங்கும். வாக்கு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இன்னும் நான் தான் எடுத்து சொல்ல போகிறேன், இது மாதிரி முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்புகள் வேண்டாம். அறுவை சிகிச்சை கூட நடக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் குடும்பம் சார்ந்து சொந்தக்காரங்களுக்கு கூட உடல் உபாதைகள், ஏதாவது ஒரு இறப்பு செய்தி கூட வரலாம். நிறைய இருக்கு. கொச்சாரம் கிடைக்காம எப்படின்னா எப்படிலாம் இருக்கோ அது மாதிரிக்க இந்த கேது சனியெல்லாம் இது மாதிரி இறப்புகளை கொடுத்தோம். அப்போ கடன் வாங்கி வீடு மனை யோகத்தை கட்டக்கூடிய அமைப்பு இருந்தால் வாங்கிருங்க. இஎம்ஐ கட்டுறதுக்காக ஓடுவீங்க, உழைப்பீங்க.
அந்த உழைக்கக்கூடிய அமைப்பு. உங்களோட சனி பகவான் உங்களோட வீடு தான், ஆனால் குருவோட வீட்டில் 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ ஒரு தடையை கொடுத்துட்டு அப்புறம் மாற்றத்தை கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். தொழிலில் போட்டி பொறாமை, உங்களுக்கு யார் இருப்பா, துரோகிகள் கூட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு கும்பத்துக்கு. மேனேஜர்லாம் நல்ல பேர் வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அவ்வளோ கஷ்டப்படணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பதவி உயர்வு கிடைச்சாலும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறேன், நான் ஒரு நாள் டியூட்டி எக்ஸ்ட்ரா பார்க்குறேன், 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உண்டு. இந்த பணம் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுத்துட்டு படித்து மேல் படிப்பு எம்எஸ் இது மாதிரிலாம் படிப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். போனஸ் எல்லாம் கொண்டுங்க. நீங்கள் என்ன துறை சார்ந்து, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் போனஸ் உண்டு. வெளிநாடு தொடர்பு உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கும்பத்துக்கு உண்டு. 2 வார்த்தையாக நல்லது சொன்னீங்களேம்மா. சொத்துக்கள் குவியலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை தீருமா. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கேவலமாக இருந்த அமைப்பெல்லாம் நீ கொஞ்சம் நல்லா இருக்கும். லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல நல்ல காரியங்கள் பார்வை இருக்கனால உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தை பையன் பொண்ணு யாருக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து சரியாகும். அதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துக்கணும். பல தடைகளை தகர்த்து எரிஞ்சு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் போகிறாரு அப்புறமா வராருங்கிறீங்க. ராகு என்ன பண்ணுவார், 12க்கு போவார், வெளிநாடு வெளியூர் போகிறார். ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா 12 மாதத்தை சொல்லணும் இல்லைம்மா. தமிழ் வருட பிறப்புனா நமக்கு 1 மாதம் 1 நாள் கதையாது, 1 வருட கதை அல்லவா. அப்போ அந்த 1 வருஷத்தில் நமக்கு என்ன பண்ணால் வேலைப்பாடு இருக்குது, சுபகாரியம் நடக்குமா, திருமணத்துக்கு சீக்கிரம் நமக்கு செட் ஆகுமா, 2ஆம் தரம் பார்த்துட்ருக்கேன் இன்னும் ஒன்றும் செட்டே ஆகலை, அலைஞ்சிட்ருக்கேன், பொண்ணுக்கு வீண் அலைச்சல் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும், சரிங்களா. அந்த கருப்பராயன்லாம் சொல்லுவாங்க சனி பகவான் சார்ந்து. அதே போல் ஐயப்பன் கோயில் வழிபாடு, ஐயப்பனுக்கு மாலைக்கு போகிறீங்களா போங்க, மலைக்கு போகிறது மாலை போட்டுட்டு போயிட்டு வாங்க. குச்சனூர் நீங்கள் போயிட்டு வரணும். குச்சனூர் ஒரு சனிக்கிழமை போயிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு சின்னதாக உங்களால் முடிஞ்ச ஒரு 8 பேர்த்துக்கு என்ன செய்கிறீங்க, தானம் தர்மமாக அன்னம் கொடுத்துட்டு வரீங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.